ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன்னா என்ன? ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஜீனோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் சேஞ்சஸ் அக்கர் ஆகிறத தான் நம்ம ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். அதாவது ஜீனோட ஒரு நைட்ரஜனஸ் பேஸோ இல்லைனா மோர் தேன் ஒன் நைட்ரஜனஸ் பேஸோ, நைட்ரஜனஸ் பேஸ் மீன்ஸ் அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமின் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒன் ஆர் மோர் தேன் ஒன் வந்து சப்ஸ்டியூட் ஆனாலோ, டெலிட் ஆனாலோ, இல்லை இன்சர்ஷன் ஆனாலோ, இல்லை இன்வர்ஷன் ஆனாலோ அப்போது நடக்கக்கூடியதான் ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷனுங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிறதுனால, ஆல்டர் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆர்கானிசத்தில் அப்நார்மலான ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ஜீன் மியூட்டேஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிக்கல் செல் அனிமியா. நமக்கு அனிமியானா என்னன்னு தெரியும், இரத்த சோகை. சிக்கல் செல் அனிமியா அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சிக்கல் செல் அனிமியாவில் ஒரு சிங்கிள் ஜீன் வந்து ஃபஸ்ட்டு மியூட்டேட் ஆகும். அப்படி அந்த ஜீன் வந்து மியூட்டேட் ஆகும்போது, ஆல்டர் ஆகும்போது அந்த ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் மாலிகுலோட புரோட்டீன் பார்ட்டுங்கிறோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் மாலிகுலோட புரோட்டீன் பார்ட் வந்து தன்னோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிக்கும். ஸோ அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா, the RBC which is carrying this hemoglobin molecule will have a sickle shaped. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நார்மலான ஆர்பிசி வித் த நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல் வந்து ஷேப் இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குது. இதே இது அந்த ஆர்பிசி விச் இஸ் கேரிங் அ மியூட்டேட்டட் ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா அதோடைய ஷேப் வந்து சிக்கிள் ஷேப்பில் வந்து இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும்.